everyone, welcome to our channel Tech with Shatam. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூ டேஸ் பேக் ஏஐ இண்டஸ்ட்ரியில் ஒரு பூம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நியூ டெக்னாலஜி ஒரு நியூ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சுற்றி நிறையா டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த டெக்னாலஜி என்னென்னா, காக்னிஷன் லேப்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்ற டூல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டூலோட நேம் டெவின். இந்த டெவின்ற டூல், ஸோ நம்ம நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லா டாஸ்க்குமே இந்த ஏஐ டூல் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள டூலுன்னு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் நம்மளோட டெய்லி யூஸுக்கோ இல்லை யாரும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வேர்ஷன் இன்னும் வரல. அவங்க இட் சீம்ஸ் லைக் தே ஹவ் டெவலப்ட் த டூல். அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு ப்ரீஃப் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த அவங்க கொடுத்துருக்க பிளாகை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இந்த டெவினோட என்ன கேப்பபிலிட்டிஸ், அதை என்னென்னலாம் பண்ணுன்றதை பற்றி அவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த டெவின் அவங்க என்னவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லி அட்டானமஸ் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது வந்து ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அட்டானமஸாக எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாஸ்க்கும் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் த டெவின் இஸ் அ டயர்லெஸ் ஸ்கில்டு டீம்மேட் ஈக்குவலி ரெடி டு பில்ட் அலாங் சைட் யூ ஆர் இண்டிபெண்ட்லி கம்ப்ளீட் டாஸ்க் ஃபார் யூ. உங்களோட டெய்லி என்னென்ன டாஸ்க் இருக்கோ, என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டூல்ஸ் அண்ட் டாஸ்க் இருக்கோ, அது எல்லாமே இந்த டெவின்றதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ வித் டெவின், இன்ஜினியர்ஸ் கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டீம்ஸ் கேன் ஸ்ட்ரைவ் ஃபார் மோர் ஆம்பிஷியஸ் கோல்ஸ். உங்களோட டே டு டே ப்ராப்ளம்ஸை இது சால்வ் பண்ணி உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே இது பார்த்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெவினோட கேப்பபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டெவின் கேன் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் டாஸ்க் ரெக்வயரிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெய்லி அவங்களோட ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க ஒரு சர்வீஸ் ஒரு ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா பிளான் பண்ணி அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய மாடியூல்ஸ் பில்ட் பண்ணி அது எல்லாமே லாஸ்ட்டாக கம்பைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய இன்ஜினியரிங் டாஸ்க் இருக்கும். டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த டெவினே உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுன்றத சொல்கிறாங்க. டெவின் கேன் ரீகால் ரெலவெண்ட் கான்டெக்ஸ்ட் அட் எவ்ரி ஸ்டெப், லேர்ன் ஓவர் டைம் அண்ட் ஃபிக்ஸ் மிஸ்டேக்ஸ். நம்ம யூஸ்வலாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஸோ லைக் நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஸில் பக்ஸ் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதோட என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிப்போம். இதெல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் அது கான்டெக்ட்ஸ் நம்மள்டேருந்து எடுத்து ஒவ்வொரு டைம் அதை லேர்ன் பண்ணி அதுவே மிஸ்டேக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. தென் we have also equipped Devin with common developer tools including the shell, code editor and browser. நம்ம என்னென்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோட் எடிட்டர் வச்சுருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் கோட் ஒரு பைச்சாம், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, ஐடிஸ் இருக்குது. ஸோ அந்த ஐடிஸ் யூஸ் பண்ணுவோம், அது இருக்கும். தென் நம்ம ரெடி பண்ண கோடை ரன் பண்ணுறதுக்கு டெர்மினலோ இல்லை ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டோ ஒன்று வச்சுருப்போம். ஸோ அதில் ரன் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம இதெல்லாம் இந்த கோட் டைப் பண்ணுறதுக்கும் கோடுக்கான ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசரில் தான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோ இல்லை ChatGPT ஏதோ ஒன்று பார்த்து நம்ம கோட்ஸை லைக் ஒரு கன்சால்டேட் பண்ணி நம்ம கோட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இது எல்லாத்தையுமே ரன் பண்ணுறதுக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஒரு கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜின் இருக்கணும். ஸோ தட்ஸ் கால்டு சிபியூஓ இல்லை ஜிபிஓ. இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த டெவின் உள்ளுக்கே இருக்குது. இந்த ஷெல், கோட் எடிட்டர், ப்ரௌசர் வித் அ சாண்ட் பாக்ஸ் கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஹியூமன் பண்ணுற மாதிரி இது எல்லாமே அந்த டூல்கிட்டே இருக்குது. அது எல்லாமே அதுவும் ஃபாலோ பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
தென் அவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டெவினால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அவங்க ஒரு சம் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெவின் கேன் லேர்ன் ஹவு டு யூஸ் அன்ஃபெமிலியர் டெக்னாலஜி. ஸோ ஒரு புது டெக்னாலஜியை நீங்கள் அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அதை லேர்ன் பண்ணிவிட்டு அது பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் டெவின் கேன் பில்ட் அண்ட் டெப்ளாய் ஆப்ஸ் எண்ட் டு எண்ட். ஸோ நம்ம பில்டிங் மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனாக அது ஈவன் ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ண கூட இந்த டெவின்க்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெவின் கேன் ஆட்டானமஸ்லி ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் பக்ஸ் இன் கோட் பேசஸ். முன்னாடி சொன்ன மாதிரி பக்ஸ் என்னன்றதை பார்த்து பக் ஃபிக்ஸஸ் பண்ணும். அண்ட் டெவின் கேன் ட்ரைன் அண்ட் ஃபைன் டியூன் ஏஐ மாடல்ஸ். ஸோ ஏஐ மாடல்ஸை அதனால் ட்ரைன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணவும் அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. டெவின் கேன் அட்ரஸ் பக்ஸ் அண்ட் ஃபீச்சர் ரெக்வஸ்ட்ஸ் இன் ஓப்பன் சோர்ஸ் ரெப்பாசிட்ரி. ஸோ ரெப்பாசிட்ரி அனலைஸ் பண்ணி அதில் இருக்க பக்ஸ் அண்ட் ஃபீச்சர் ரெக்வஸ்ட்லாம் புதுசாக ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட அதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டெவின் கேன் கான்ட்ரிபியூட் டு மெச்சூர் ப்ரொடக்ஷன் ரெப்பாசிட்ரிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ரெப்பாசிட்ரிஸ்க்குமே அதால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு புது ஃபீச்சரையோ புது ஒரு கோட் பேஸையோ அதால் க்ரியேட் பண்ண முடியும். We even tried giving Devin real jobs on Upwork and it could do those too. ஸோ அப்வொர்க்குன்றத ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம், அதுலேருந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அதை பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ டெவினோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த டெவினை வந்து பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி டூல்ஸோட கேப்பபிலிட்டிஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிலேட்டடாக இதையும் ஒரு பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவின் கரெக்ட்லி ரிசால்வ்ஸ் 13.86% ஆஃப் த இஷ்யூஸ் எண்ட் டு எண்ட், far exceeding the previous state of the art 1.696%. ஸோ ப்ரீவியஸாக இதே மாதிரி டெவின் மாதிரி உள்ள ஆல்ரெடி இந்த டூல்ஸ் அதை 1.96% தான் அவர் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டாஸ்க்கை டெவினால் 13.86% பெர்ஃபார்மன்ஸை ஹையர் பெர்ஃபார்மன்ஸோட சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. இட்ஸ் லைக் மோர் தென் 10 times ஆஃப் த ப்ரீவியஸ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடல்ஸ். ஸோ டெவினோட முக்கியமான கேப்பபிலிட்டி இதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ். ஸோ Claude 2 வந்துட்டு 4.80% கொடுத்துருக்காங்க. ஸோ டெவினோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 13.86% இஷ்யூஸ் ரிசால்வ்ட். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் மாடல்ஸ் லேமா 13B, லேமா 7B, GPT-4, ChatGPT 3.5. ஸோ நீங்கள் இந்த ChatGPTக்கும் இந்த டெவினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும். இது 0.52 அண்ட் இது 13.86. ஸோ இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வந்திருக்க டூல் பற்றி உள்ள இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். Hey, I'm Scott from Cognition AI, and today I'm really excited to introduce you to Devin. ஸோ இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு டெவின்ட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. I'd like for you to benchmark Llama 2 on 3 different providers, replicate, together and perplexity, figure out their API formats and write a script that sends the same prompt parameter to all of them. ஸோ அவங்க ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ Llama 2 பெஞ்ச்மார்க்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸோட ஏபிஐஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கேட்டிருக்காங்க, சேம் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்புட் கொடுக்குற யூஏ மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா டெவின்ஸோட ஒர்க் ஸ்பேஸில் ஷெல்லு அண்ட் இது வந்து என்னென்ன டாஸ்க் பண்ண போகுதுன்றதை ஃபஸ்ட் பண்ணுது. ஸோ ஷெல், ப்ரௌசர், எடிட்டர் அண்ட் பிளானர் இருக்குது. இந்த பிளானரில் நம்ம கொடுக்குற டாஸ்க்கு அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டே டு டே டாஸ்க் பண்ணும்போது ஒரு பெரிய மாடியூலில் சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிப்போம்ல, அந்த மாதிரி டெவினும் ஒரு பிளான் பண்ணுது என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்றது. ரிசர்ச் த ஏபிஐ டாக்குமெண்டேஷன், ரைட் பைத்தான் ஸ்கிரிப்ட், இம்ப்ளிமெண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் மெஷர்மெண்ட் அண்ட் டெஸ்ட் த ஸ்கிரிப்ட் டு என்ஷூர் இட் ஒர்க்ஸ் கரெக்ட்லி, அனலைஸ் த கலெக்டட் டேட்டா. ஸோ இது எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் டாஸ்க். ஸோ இதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுது. பிளான் பண்ண டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனையும் படிக்கணும் இல்லையா, ஒவ்வொரு ஏபிஐஸோட டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதோட டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் கோ த்ரூ பண்ணுது இந்த டெவின்ற டூல். அண்ட் தென் க்ரியேட் பண்ணதை வந்துட்டு லைக் ஒரு டெர்மினலில் ரன் பண்ணுது. ஸோ அதுக்கான கோட் டைப் பண்ணி ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே லைக்
கம்பைண்டாக ஒரு டூல் மாதிரி வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு எரர் வருது. ஸோ எரரை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் எரர் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறேன்னா, அந்த இடத்துல கோட் திருப்பி சேஞ்ச் ஆகிட்டு ரன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகி ரிசல்ட்டே வந்துடுச்சு. இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ யூ கேன் வியூ த அப்டேட்டட் ஆப் அட் திஸ் URL. ஸோ அது வந்து ஒரு நெட்லைஃபை ஆப்பில் போட்டு டெப்ளாயே பண்ணிடுச்சு. ஸோ டெப்ளாய்மெண்ட் வரைக்குமே ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி தருது இந்த டெவின்ற டூல். இதுதான் டெப்ளாய் ஆன அப்ளிகேஷன். ஸோ சேம் அவங்களோட பெஞ்ச்மார்க் என்னென்னன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெவின்ற டூல் வச்சு நிறையா டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டிஸ்கஷன்ஸ் அண்டு நிறையா கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டுருக்கு. என்னோடய பர்ஸ்பெக்டிவில் இது வந்து 0% இது ரீப்ளேஸ் பண்ணாது ஹியூமனை அப்படின்னும் சொல்ல முடியாது, 100% ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்ல முடியாது. ஸோ சம் சார்ட் ஆஃப் லெவல் வரைக்கும் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் இதோட ஒரிஜினல் டூல் நம்ம இன்னும் கையில் ஹேண்ட்ஸான யூஸ் பண்ணி பார்க்கல. இது எல்லாமே அவங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் வீடியோஸ்லேயும் அவங்களோட ப்ரொமோஷனல் கண்டென்ட்ஸ்லேயும் தான் இருக்குது. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்குற வரைக்கும் இதோட டெப்த் எவ்வளோ, இதோட ஃபுல் கேப்பபிலிட்டிஸை அனலைஸ் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கும் வர முடியாது. பட் நம்ம ட்ரெண்டில் இல்லாமையோ ஆர் டே டு டே அப்டேட் பண்ணிக்காமே இருந்தால் கம்ப்ளீட்டாக இந்த ஏஐ டூல் நம்மளை ரீப்ளேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஏஐ தாண்டி யோசிக்கணுன்னா நம்ம நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், டே டு டே நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், நியூ டெக் ஸ்டாக்ஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எக்யூப் பண்ணிட்டோன்னா எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் நம்மளை பீட் பண்ண முடியாதுன்றது தான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்களும் நிறையா லேர்ன் பண்ணுங்கள், புதுசாக உள்ள டெக்னாலஜி ஆர் டெக் ஸ்டாக்ஸ் கற்றுட்டே வாங்க. ஸோ you can beat this AI and be a successful man. Thanks for watching this video. We can meet you in another video. Bye.